ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூ டாபிக் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ. இதுவும் ஒரு சிபியூ ஷெடியூலிங் அல்காரிதம் தான். இது நிறைய பேத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஷெடியூலிங் அல்காரிதம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2025 எக்ஸாம் நெட் எக்ஸாம்ல நமக்கு ஒரு 5 கொஷின்ஸ் இது பண்ணி நமக்கு 10 மார்க்ஸ் வர கொஷின்ஸ்ல கேட்டிருந்த அப்புறம் தான் ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோன்னு என்ன, இந்த ஷெடியூலிங் அல்காரிதம் என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்க வந்தோம். ஏன்னா மத்தது எல்லாமே ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருந்தனால நம்ம அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த ஷெடியூலிங் அல்காரத்துக்கு நம்ம கொடுக்கல. பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா மத்த அல்காரத்தை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிபியூல ப்ராசஸ் வருது ரெடி ஸ்டேட் கியூல இருக்கிறப்போ அது ரன்னிங் போறதுக்கு முன்னாடி எந்த ப்ராசஸ் ரன் பண்ணணும் அப்படிங்கறத ஷெடியூல் பண்றதுக்கு அதனோட ரெஸ்பான்ஸ் டைமை கால்குலேட் பண்ணி நம்ம பண்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வெயிட்டிங் டைம் அந்த இதெல்லாம் நமக்கு சிபியூட யூட்டிலைசேஷன் எல்லாமே பெஸ்டா வரும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அந்த ரெஸ்பான்ஸ் டைமை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம இதனோட ஷெடியூலிங் அல்காரிதம் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ நெக்ஸ்ட் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்னா HRRN அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஷிப்பிங் ஷெடியூலிங் அல்காரத்தை 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம்? பிரிமிட்டிவ், எஸ், primitive and non-primitive. ஏன்னா primitive நமக்கு தெரியும். அதாவது நான் பிரிமிட்டிவோட ஆப்போசிட் பிரிமிட்டிவ். ஏன் நான் பிரிமிட்டிவ் அப்படின்னா if one process inside the ready queue or running queue until it completion வரைக்கும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா அது நம்ம இது பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே நமக்கு அந்த ப்ராசஸை வெளியே எடுக்க முடியாது. அதே பிரிமிட்டிவ் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒரு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வருதோ இல்ல டைம் முடிஞ்சிருச்சோ, அந்த டைம் அவுட் ஆயிருச்சோ, அந்த மாதிரி இல்ல சம் இன்டரப்ட் வருதோ அப்படிங்கிறப்போ நம்ம கரண்ட் ப்ராசஸை எடுத்துட்டு நம்ம அந்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம ரன் பண்ணிட்டு அடுத்தது நம்ம லாஸ்ட் ப்ராசஸை இது பண்ணுவோம். ஸோ அது பிரிமிட்டிவ். ஸோ இது என்ன ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ முழுக்க முழுக்க நமக்கு என்ன வரணும்னா நான் பிரிமிட்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? ஏன்னா இது நான் பிரிமிட்டிவ் algorithm. It select the process that's maximum response time. அதாவது எதுக்காக maximum response time எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா balancing the waiting time and burst time. ஸோ வெயிட்டிங் டைமையும் பர்ஸ்ட் டைமையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் டைம்ல யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் ரன் பண்ண ஷெடியூல் பண்றது தான் HRRN-ஓட ஒர்க். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மினிமைஸ் த ஸ்டார்வேஷன். எஸ், ஸ்டார்வேஷன்ங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும். என்னன்னா லாங் ப்ராசஸ் இன்ஃபினிட்டியா நமக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது, அது இன்ஃபினிட்டி டிலே ஆகிறது ஒரு ப்ராசஸ், அது வெயிட்டிங்லேயே இருக்கிறது அப்படிங்கிறப்போ நமக்கு ஸ்டார்வேஷன் அக்கர் ஆகுது. ஸோ மினிமைஸ் த ஸ்டார்வேஷன் அண்ட் த இம்ப்ரூவ் த ஃபேர்னஸ். இதுக்காக தான் நம்ம HRRN யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிக்காங்க பாருங்க. இட் கன்சிடர் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் த ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் பிகாஸ் இட் ப்ரிவென்ட்ஸ் லாங் ப்ராசஸ் ஃப்ரம் பிகினிங் இன்ஃபினிட்டிவ் டிலே. ஸோ இன்ஃபினிட்டிவ் டிலேங்கிறத நமக்கு இங்க என்ன நம்ம சொல்லுவோம்னா ஸ்டார்வேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா அது எதுக்கு, அது மற்ற ப்ராசஸ்க்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லாங் வெயிட்டிங் டைம் நமக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஸ்டார்வேஷன். ஸோ அதை மினிமைஸ் பண்றதுக்கும் ஒரு ஃபேர் அல்காரிதமா நம்ம ஷெடியூல் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றதா HRRN. ஓகேங்களா? ஸோ அதுக்காக பாருங்க, இதுக்கு ஒரு நமக்கு ஆல்ரெடி ஒரு 2 ஃபார்முலா தெரியும். எஸ், என்னென்ன? டர்ன் அரவுண்ட் டைம். இதுக்கான நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? டர்ன் அரவுண்ட் டைம் தெரியும் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? எஸ், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஓகேங்களா? இது டர்ன் அரவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லா ஷெடியூலிங்க்கு யூஸ் பண்றது சேம். இந்த ஷெடியூலிங்க்கு நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வெயிட்டிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம்.
ஸோ இந்த 2 ஃபார்முலாவுமே வந்து நமக்கு என்னன்னா ஆஸ் யூஷுவல் எப்படி மற்ற ஷெட்யூலிங் அல்காரத்தில் நம்ம யூஸ் பண்றோமோ அதே தான் இதுலயும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா இருக்கு. எதுக்கு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக. பிகாஸ் பேலன்சிங் த வெயிட்டிங் அண்ட் பர்ஸ்ட் டைம். இதை பேலன்ஸ் பண்ணி நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன்னா இதை வச்சு மட்டும்தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க. டு ஷெட்யூல் த ப்ராசஸ். ஸோ ப்ராசஸை ஷெட்யூல் பண்றதுக்காக நம்ம ஒரு ஃபார்முலா நம்ம ரெஸ்பான்ஸ் ரேஷியோங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா W plus S டிவைடட் பை S. அதாவது W அப்படிங்கிறது என்னன்னா வெயிட்டிங் டைம், நத்திங் பட் வெயிட்டிங் டைம். S அப்படிங்கிறது என்னன்னா பர்ஸ்ட் டைம். அந்த கம்ப்ளீட்டட் டைம் நம்ம ஒரு பர்ஸ்ட் டைம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பர்ஸ்ட் டைம் அது ரெண்டையும் டிவைட் பண்ணி பர்ஸ்ட் டைமால நம்ம டிவைட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதை வச்சுதான் நம்ம ஷெட்யூலே பண்ண போறோம். கிராண்ட் சார்ட்டே அதுக்கப்புறம் தான் நம்ம போட போறோம். நம்ம மத்த எல்லா அல்காரதத்திலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம கிராண்ட் சார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளீட் டைம் டர்ன் ஆன் டைம் கண்டுபிடிப்போம். கரெக்ட். பட் அந்த கிராண்ட் சார்ட் போடுறதுக்கே எந்த ப்ராசஸ் நம்ம ஷெட்யூல் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்கு இப்ப ஆர்ஆர்பி பாத்தீங்கன்னா டைம் ஸ்லைஸ் வச்சு நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம். எஸ்ஜேஎஃப் பாத்தீங்கன்னா ஷார்டஸ்ட் பஸ் டைம் வச்சு நம்ம ஷெட்யூல் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி இதுக்கு என்னன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுல யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள வந்து ஷெட்யூல் பண்றது தான் வந்து கேண்ட் சார்ட்ல ஷெட்யூல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை வந்து நான் உங்களுக்கு தியரியா சொல்றதோட உங்களுக்கு பிராக்டிக்கலா சம்ஸ் இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனோட கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இதனோட டைப் நம்ம சொன்ன மாதிரி நான் பிரிமிட்டிவ். பிகாஸ் ஒன்ஸ் ஏ ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் இஸ் ரன் அன்டில் த கம்ப்ளீஷன். ஸோ அந்த கம்ப்ளீஷன் முடிகிற வரைக்கும் அந்த ப்ராசஸை நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் பிரிமிட்டிவ். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த நான் பிரிமிட்டிவ். ஸோ ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நான் பிரிமிட்டிவ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபேர்னஸ் நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, எதுக்கு ஃபேர்னஸ்னும் ஸ்டார்வேஷன் இம்ப்ரூவ் இது மினிமைஸ் பண்றதுக்கு. ஸோ கன்சிடர் ஏன் ஃபேர்னஸ்ன்னு சொல்லணும்னா வெயிட்டிங் டைம் அண்ட் பர்ஸ்ட் டைம் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி ஒரு பேலன்சிங்கா நமக்கு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணனால இது வந்து ஃபேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸ்டார்வேஷன் ப்ரிவென்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா லாங் ப்ராசஸ் இன்ஹான்ஷியேட் கெயின் priority and their waiting time is increased. Yes, starvation இங்க வரக்கூடாதுங்க, அதை மினிமைஸ் பண்ணணும் தான் இதனோட மெயின் கோல். ஓகேங்களா? சோ மெயின் கோல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்வேஷனை ப்ரிவென்ட் பண்றது தான். ஸோ கோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்வேஷனை ப்ரிவென்ட் பண்றது ஆர் மினிமைஸ் பண்றது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் த எஸ்ஜேஎஃப். ஏன் அப்படின்னா இது எஸ்ஜேஎஃப் தான் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொன்னோம், பெஸ்ட்ன்னு சொல்லுவோம், ஆப்டிமல் சொன்னோம் இல்லைங்களா? ஆனா இதுல ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிராபேக்னு பார்த்தோம்னா ஸ்டார்வேஷன் தான். கரெக்டுங்களா? சோ அந்த ஸ்டார்வேஷன் நம்ம மினிமைஸ் பண்ணி கொண்டு வந்தா இன்னும் நமக்கு ப்ராசஸ் அண்ட் சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து மேக்ஸிமஸா இருக்கும். சோ அதுக்காக தான் நம்ம ஹெச்ஆர்என் சொல்றோம். அதுதான் டஸ் நாட் இன்ஃபினிட்லி போஸ்ட்பான் த லாங் ஜாப்ஸ். அதாவது இது வந்து போஸ்ட்பான் பண்ணாது, அந்த இன்ஃபினிட்லி லாங் ஜாப்ஸ் வெயிட் பண்ணது இல்லையா, அதை போஸ்ட்பான் பண்ணாதனாலதான் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் த எஸ்ஜேஎஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டஸ் ப்ராசஸ்க்கு ஃபேவர் பண்றதுக்கு அண்ட் ஏஜிங் வித்தவுட் சர்வீசிங் இன்க்ரீசிங் ரேசியோ. இந்த ஏஜிங் வந்து எப்ப யூஸ் இன்க்ரீஸ், நம்ம ஏஜிங் அப்படின்னாவே நம்ம என்ன சொன்னோம், கிராஜுவலி இன்க்ரீஸ் த ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? சோ அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு நம்ம ஸ்டார்வேஷனை குறைப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் லாங்கர் ஜாப்ஸ் கேன் கெட் பாஸ்ட் ஸ்டார்டஸ் ஜாப். ஓகேங்களா? சோ அந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்றது இன்க்ரீஸ் ரேஷியோ பண்ணாம நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வச்சே நம்ம கொண்டு போறதுனால நமக்கு இது வந்து ஸ்டார்வேஷன் வந்து மினிமைஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த சம்ஸை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு இது ஆவரேஜ் டைம் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறப்போ என்ன பண்ணுவோம், எஸ் அதே தான் சேம், அதே இது கம்ப்ளீட் டைம் என்ன, டர்ன் அரவுண்ட் டைம் என்ன அண்ட் வெயிட்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் டைம், டர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன போடுவோம் ஆஸ் யூஷுவல், எஸ் கேன் சார்ட் ஒன்று போடுவோம். கரெக்டுங்களா? இது கொஞ்சம் பெருசா இருக்கும், நான் அப்பப்ப ரஃப் பண்ணிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் இங்க போட்டுக்கலாம் கேன் சார்ட். ஸோ கேன் சார்ட் ஒன்று இங்க போடுவோம். ஓகேங்களா? கேன் சார்ட் ஆஸ் யூஷுவல் கேன் சார்ட். இது என்னன்னு சொல்லிட்டோம் மெத்தடு. இது என்ன மெத்தடு, நான் பிரிமிட்டிவ். சோ அப்போ ஒரு ப்ராசஸ் நமக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா நான் பிரிமிட்டிவ். அப்ப ஒரு ப்ராசஸ் உள்ள வந்துச்சுன்னா அந்த பர்ஸ்ட் டைம் முடிகிற வரைக்குமே அதை வந்து நம்ம எந்த இது டிஸ்டர்பும் பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன,
P1 ப்ராசஸ் அண்ட் அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ P1 வந்து எப்போ வருது? 0 டைம்ல வருது. ஓகே, 0 டைம்ல வருது. அதனோட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 6. ஸோ அப்போ P1 வந்து இது நான் ப்ரிமிட்டிவ்னால 6 வரைக்குமே ரன் ஆகும். ஓகேங்களா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் புரியுதா? ஸோ P1 ப்ராசஸ் தான் 0th அரைவல் டைம்ல வருது. அந்த அரைவல் டைம்ல வரப்போ அதனோட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 6. ஸோ 6 ஃபுல்லாவே, ஏன்னா பிகாஸ் இது வந்து நான் ப்ரிமிட்டிவ் அப்படிங்கறனால இது வந்து 6 ஃபுல்லாவே ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 6 வரைக்கும் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுவோம். என்ன கால்குலேஷன்? ரெஸ்பான்ஸ் ரேஷியோக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ரெஸ்பான்ஸ் ரேஷியோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன? W பிளஸ் எஸ் டிவைடட் பை எஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். இந்த டபிள்யூங்கிறது என்னது? வெயிட்டிங் டைம். சரி, இங்க வெயிட்டிங் டைமே நம்ம லாஸ்டா தானே கண்டுபிடிப்போம். அப்படிங்கிறது இது ஓவரால் வெயிட்டிங் டைம். ஓகேங்களா? அதாவது ஓவராலா எல்லா ப்ராசஸும் ஷெடியூல் ஆனதுக்கு அப்புறம் வெயிட்டிங் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ நமக்கு இங்க இருக்க வெயிட்டிங் டைம் என்ன அப்படின்னா இந்த வெயிட்டிங் டைம். ஓகேங்களா? இந்த டபிள்யூக்கு வெயிட்டிங் டைம் கண்டுபிடிப்போம். இப்போ P1 முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம P2 ப்ராசஸ் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ P2 ப்ராசஸ்க்கு நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னா பர்ஸ்ட் டைம் 6. அப்போ பர்ஸ்ட் டைம் 6க்குள்ள எத்தனை ப்ராசஸ் உள்ள வந்திருக்கு? எஸ், இது வந்து 8வது. ஸோ அதனால இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ என்னென்ன ப்ராசஸ் வந்திருக்கு? P2 வந்திருக்கு அண்ட் P3 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ 2 ப்ராசஸ் உள்ள வந்திருக்கு. ஓகே, இப்போ இது அரைவல் டைம் எப்போ? 4. ஆனா அந்த பர்ஸ்ட் டைம் எப்போ? 6. ஸோ 6ல முடியுது அப்படின்னா இது எந்த டைமுக்கு வந்திருக்கும்? அப்போ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெயிட்டிங் டைம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பர்ஸ்ட் டைம் இருக்கு இல்லைங்களா? 6. இந்த கம்ப்ளீட் ஆன பஸ் டைம் மைனஸ் அரைவல் டைம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் டைம் கிடைக்கும். எவ்வளோ? 2. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வெயிட்டிங் டைம் கண்டுபிடிப்போமா? P3க்கு வெயிட்டிங் டைம் என்ன? அதே மாதிரி பர்ஸ்ட் டைம் வந்து 6. அடுத்தது வந்து P3யோட அரைவல் டைம் வந்து 4. இதுவும் 4னால நமக்கு என்ன வரும்? 2 வந்துருச்சு. ஓகே, 10. இதுக்கப்புறம் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஆஸ் யூஷுவல் இது பர்ஸ்ட் டைம், இது எஸ்ன்னு சொல்றாங்க, அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பர்ஸ்ட் டைம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்றோம். அப்ளை எப்படி பண்றது? எஸ், அந்த ஃபார்முலால ரெஸ்பான்ஸ் ரேஷியோ. இது எதுக்காக? P2க்காக. ஓகேங்களா? இங்க வரைக்கும் வந்துருமா? ஓகே, நான் அதை கொஞ்சம் தள்ளி எழுதுறேன், ஏன்னா இங்க லோகோ இருக்கும், அதனால உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் RR ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வெயிட்டிங் டைம் எவ்வளோ? 2 பிளஸ் இதனோட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? P2ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? P2ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 10. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 10 டிவைடட் பை பர்ஸ்ட் டைம் தான். ஸோ அப்போ 12 by 10. அப்போ நமக்கு என்ன வரும்? 1.2. ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சாச்சு. இது யாருது? P2ஓடது. P2ஓட ரெஸ்பான்ஸ் ரேஷியோ எவ்வளோ? 1.2. எஸ், அண்ட் தென் இப்போ நம்ம P3ஓடது. P3ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 4. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க ஆல்ரெடி வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெஸ்பான்ஸ் ரேஷியோ ஃபார் P3. அப்போ 2 பிளஸ் பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 4. 4 டிவைடட் பை 4 equal to 6 by 4. ஓகேங்களா? அப்போ 6 by 4னா இது என்ன வரும்? 1 4 4 2. அப்போ 5. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு P2ஓடது 1.2 ரெஸ்பான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி P3 இது 1.5 ரெஸ்பான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இதுல நம்மளோட ஃபார்முலா என்ன? எஸ், ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். HRRN அப்படின்னு என்ன? ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ நெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல யாரு ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ்? 1.5 1.2? எஸ், 1.5 தான் ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ். அப்ப யார் அடுத்து ஷெட்யூல் பண்ணணும்? P3. ஸோ இப்போ P3 இங்க ஷெட்யூல் பண்றோம். ஓகேங்களா? அப்ப P3 ஷெட்யூல் பண்றப்போ P3ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ? 4. அப்ப 6 plus 4 is equal to 10. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இப்போ P3க்கு கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான் இந்த ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ இதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் பாருங்க.
அதாவது ஃபர்ஸ்ட் P1 உள்ள வருது, அது 0th அரைவல் டைம். ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா இது நான் பிரிமிட்டிவ் அப்படிங்கறனால நம்ம என்ன பண்றோம்னா 0 அந்த P1 வந்து ஃபுல்லா ரன் ஆயிரும். அந்த பர்ஸ்ட் டைம் எவ்வளோ 6, அந்த 6 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 6 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிறப்போ எந்தெந்த ப்ராசஸ் உள்ள வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா P2 அண்ட் P3 உள்ள வந்திருக்கு. அதனோட அரைவல் டைம் வந்து எப்போ அப்படின்னா 4th டைம்ல ரெண்டுமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து HRR மெயின் ஃபார்முலா. ஸோ இதனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் பிளஸ் பர்ஸ்ட் டைம் டிவைடட் பை பர்ஸ்ட் டைம். ஓகே, அப்போ P2 எடுத்துக்கிறோம். B2 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ நமக்கு 10. ஓகே, வெயிட்டிங் டைம் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வெயிட்டிங் டைம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா நமக்கு பர்ஸ்ட் டைம் இங்க கம்ப்ளீட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த கம்ப்ளீட்டட் டைம் -4. ஏன்னா அந்த கம்ப்ளீட் ஆற வரைக்கும் எப்ப வந்தாங்களோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா அவங்க 5 நிமிஷம் ஆச்சு, பட் அங்க உள்ள போறதுக்கு வந்து ஒரு அடுத்த 10 செகண்ட், அடுத்த 5 நிமிஷத்துல போச்சுன்னா அப்ப எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருப்பாங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணிருப்பாங்க. சோ அதே மாதிரி பர்ஸ்ட் டைம் வந்து 6, நமக்கு அரைவல் ஆனது அவன் வந்தது எவ்வளோ 4. சோ அப்ப அது ரெண்டுலையும் லெஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், வெயிட்டிங் டைம் கிடைக்கும். சோ வெயிட்டிங் டைம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதை அந்த ஃபார்முலால அப்ளை பண்றோமா. சோ 2 வெயிட்டிங் டைம் பிளஸ் 10 பர்ஸ்ட் டைம் பை burst time. So divided by burst time 12 by 10 1.2. Okay, நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, P2 ஓட ரெஸ்பான்ஸ் ரேஷியோ 1.2ங்கிறது கிடைச்சிருச்சு. அப்போ P3 க்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ரெண்டு ப்ராசஸ் தான் உள்ள வந்திருக்கு. எப்போ 60. ஏன் P4 எடுக்கல அப்படின்னா அது 8th அரைவல் டைம்ல தான் வருது. சோ நமக்கு இங்க பர்ஸ்ட் டைமே வந்து 6 தான். சோ 6க்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். இன்கேஸ் இது வந்து 5ஆ இருந்துச்சுன்னா இதையும் எடுத்திருப்போம். இங்க P4 வந்து 8th அரைவல் டைம் வரனால இது ரெண்டா மட்டும் தான் கம்பேர் பண்றோம். சோ இப்போ P3 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு 4. வெயிட்டிங் டைம் எப்படி கண்டுபிடிப்போம், அதே பர்ஸ்ட் டைம் மைனஸ் அரைவல் டைம். சோ பர்ஸ்ட் டைம் மைனஸ் அரைவல் டைம் போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 வருது. ஓகேங்களா? ஓகே, இப்போ RR, அதாவது இதனோட ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுவோம், வெயிட்டிங் டைம் பிளஸ் பர்ஸ்ட் டைம் பை burst time. So அப்ப 6/4 equal to எவ்வளவு வருது நமக்கு 1.5. So இது வரைக்கும் வந்துருச்சு. So 1.5 வர்றப்போ இது ரெண்டுலயுமே எது highest response ratio? Yes, correct. P3 is highest response. So அப்ப P3 தான் ஷெட்யூல் பண்ணும். P3 ஓட burst time எவ்வளோ, அப்போ இதெல்லாம் கால்குலேட், அவ்வளவுதான், இதெல்லாம் நம்ம விட்டுறணும், எதுவுமே கால்குலேஷன் எதுவும் பண்ணக்கூடாது. So P3 ஓட burst time எவ்வளோ 4. அப்போ இங்க ஆல்ரெடி 6ல முடிஞ்சிச்சு. 6 + 4 10. ஓகேங்களா? So அவ்வளவுதான், இப்போதைக்கு இது முடிஞ்சிச்சுங்களா? அடுத்தது பார்ப்போமா? ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. அடுத்தது யார் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா அடுத்த 2 பேர்த்த நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப இதை எரேஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா வரும். ஓகே, நெக்ஸ்ட் யார் வரா, இங்க இதையும் எரேஸ் பண்ணிடலாம், அப்பதான் புரியும். இப்போ நம்ம ஓகே, இப்போ P1 ரன் ஆயிடுச்சு அண்ட் P3யும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்காங்க, P2 அண்ட் P4 இருக்காங்க. நமக்கு பர்ஸ்ட் டைம் இங்க 10 அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேருமே உள்ள வந்துருவாங்க. கரெக்டா? அரைவல் டைம் வந்து நமக்கு பர்ஸ்ட் டைமோட கம்மியா இருக்கனால அவங்க 2 பேர் உள்ள வராங்க. சோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் P2க்கு செக் பண்றோம். சோ P2 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளோ 10. ஓகே, அதனோட வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப வெயிட்டிங் டைம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், பர்ஸ்ட் டைம், அதாவது கம்ப்ளீட்டட் ஆன பர்ஸ்ட் டைம். இந்த 10 கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இது இதனோட P2 ஓட பர்ஸ்ட் டைம். ஆனா இங்க P3 கம்ப்ளீட் ஆன டைம் வந்து 10. ஓகேங்களா? 10 மைனஸ் அரைவல் டைம் என்ன 4. சோ அப்ப வந்து நமக்கு என்ன வரும் 6. ஓகேங்களா? அப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் ரேஷியோ ஃபார் P2 ப்ராசஸ்க்கு என்ன வரும், வெயிட்டிங் டைம் 6 பிளஸ் இதனோட ஒரிஜினல் பர்ஸ்ட் டைம் வந்து 10. ஓகே, அண்ட் தென் டிவைடட் பை 10. சோ அப்ப வந்து என்ன வரும் 16/10. So is equal to 1.6. ஓகே, இப்போ நம்ம வந்து P2க்கு ரெஸ்பான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம யார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P4க்கு கண்டுபிடிக்கணும். P4 ஓட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு நமக்கு 5. சோ இங்க வெயிட்டிங் டைம் நம்ம எப்படி P4 கண்டுபிடிப்போமா, இதனோட கம்ப்ளீட்டட் டைம் 10. ஓ அப்போ அந்த P3 கம்ப்ளீட்டட் டைம் மைனஸ் இதனோட அரைவல் டைம் பாத்தீங்க அப்படின்னா 8. அப்போ நமக்கு வெயிட்டிங் டைம் எவ்வளவு வருது 2. சோ இப்ப அதனோட ரெஸ்பான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 2 பிளஸ் 5ங்கிறது P4 ஓட பர்ஸ்ட் டைம். சோ 5 டிவைடட் பை 5. சோ 7/5. அப்போ 7/5னா 1 5 are 5.
ரிமைண்டர் 2 அப்போ 4 ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு P4ஓட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 1.4, அதே P2ஓட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 1.6. ஸோ இதுல ரெண்டுல யாரு ஹையஸ்ட்? எஸ், P2 இஸ் த ஹையஸ்ட். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து யார் ஷெட்யூல் பண்ணணும்? P2 தான் ஷெட்யூல் பண்ணணும். ஸோ P2ஓட நமக்கு பர்ஸ்ட் டைம் எவ்வளோன்னு தெரியும்? 10. அப்போ ஆல்ரெடி 10 10 பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 20 ஓகேங்களா. ஸோ அப்போ 20 நம்ம இங்க போட்டாச்சு. ஓகே, தென் அடுத்தது லாஸ்டா இதுக்கு மேல நம்ம ஷெட்யூல் பண்ணுங்கிறது இல்ல. ஏன்னா 20 நீங்க அப்படி போட்டு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா என்ன வரும்? 8ங்களா. அப்ப 20 மைனஸ் 8 அது மாதிரி வரும். லாஸ்டா நமக்கு யார் இருக்கா? P4 தான் இருக்காரு. ஸோ லாஸ்டா நம்ம அவ்வளோ அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். பிகாஸ் ஏன்னா இங்க வேற யாரும் அதர் ப்ராசஸ் இல்ல ஓகேங்களா. ஸோ அப்போ P4 தான் லாஸ்ட் ப்ராசஸ். P4 எவ்வளவு வருது நமக்கு? பர்ஸ்ட் டைம் வந்து 5. அப்ப 20 பிளஸ் 5 என்ன வரும்? 25 ஓகேங்களா. சோ இந்த டைம் போட்டா நமக்கு என்ன வரும்? கம்ப்ளீட் டைம். அந்த கம்ப்ளீட் டைம் இங்க ஃபில் பண்ணுவோமா? எஸ், கரெக்டா பார்த்து ஃபில் பண்ணணும். இங்க மாறி மாறி இருக்கனால P1 க்கு கம்ப்ளீட் டைம் 6 அண்ட் P2 க்கு பாத்தீங்கன்னா 20 அண்ட் தென் P3 க்கு பாத்தீங்கன்னா 10, P4 க்கு பாத்தீங்கன்னா 25 ஓகேங்களா. அவ்வளவுதான் கம்ப்ளீட் டைம். நம்ம டர்ன் ஆன் டைம் ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான். டர்ன் ஆன் டைம் என்ன ஃபார்முலா? எஸ், பர்ஸ்ட் டைம் சாரி கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம் ஓகேங்களா. கம்ப்ளீட் டைம் என்னங்க? 6, அரைவல் டைம்ஸ் 0. அப்போ என்ன வரும்? 6 தான் வரும். 20 மைனஸ் 4 16, 10 மைனஸ் 4 6, 25 மைனஸ் சாரி 8 அதுல 3 போர் 17 ஓகேங்களா. ஓகே, டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும்? வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் என்னது? TAT மைனஸ் பர்ஸ்ட் டைம். 6 minus 6 0 ஓகேங்களா. 16 minus 10 6, 6 minus 4 2 and 5 minus 7 என்ன வரும்? 12 வரும் ஓகேங்களா. சோ அப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஆஸ் யூஷுவலா நம்ம என்ன பண்ணணும்? ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். நான் இதை வந்து ரஃப் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ரஃப் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு அதுக்கான கால்குலேஷன்ஸ் போடலாம். ஓகே, இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் TAT டர்ன் அரவுண்ட் டைம். ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் என்ன? 6 பிளஸ் 16 பிளஸ் 6 பிளஸ் 17 டிவைடட் பை எத்தனை ப்ராசஸ்? 4 ப்ராசஸ். ஓகே, அப்ப என்ன வரும்? 22 22 22 6 28 and 28 17 என்ன வரும்? 45 by 4. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 10 வருமா? 1 4s are 4 and 11 4s are 44. மீதி பேலன்ஸ் ஒன்று 2 11.2 வரும் ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் டர்ன் ஓவர் டைம் எவ்வளவு நமக்கு? டக்குன்னு போடுறதுக்கு நானும் மேக்ஸ் இது இல்லைங்க, அதனால கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி போட்டேன். 11.2 ஓகேங்களா. அண்ட் தென் அடுத்தது நம்ம யார் கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் என்ன? 0 பிளஸ் 6 பிளஸ் 2 பிளஸ் அண்ட் 12 டிவைடட் பை 4. ஓகே, 12னா 14 20 டிவைடட் பை 4 அப்ப என்ன? 5 வரும் ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து நமக்கு 5. இதுதான் வந்து HRR உடைய ரேஷியோ. உங்களுக்கு அல்காரிதம் கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் டர்ன் ஓவர் டைம் அண்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன ஒவ்வொரு ப்ராசஸ் வரப்ப ஏன்னா இது நான் பிரிமிட்டிவ்ங்கிறனால உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளா இருக்கு, எந்த கன்ஃபியூஷனும் வராது ஓகேங்களா. ஸோ கரெக்டா பார்த்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் ரேஷியோ மட்டும் நீங்க கால்குலேஷன்ல எந்த தப்பு பண்ணாம பண்ணீங்கன்னா இது கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இதனால உங்களுக்கு கண்டிப்பா ஐ திங்க் ஒரு 2 to 4 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதுல கெயின் பண்ணிடலாம். டஃபா கேட்கணும்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு CPU ஷெட்யூலிங் அல்காரிதம் வந்து கேட்கலாம். ஓகே, நான் இதுக்கு எதுக்கு கம்பேரிசன் போட்டிருக்கேன்னா மத்ததுக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பேரிசன் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அது வந்து பேசிக் செலக்ஷன் என்ன? அரைவல் டைம் வச்சு தான் நம்ம பேசிக் பண்ணுவோம். இது பிரிமிட்டிவா? இல்ல, நான் பிரிமிட்டிவ். அண்ட் தென் ஸ்டார்வேஷன் இருக்குமா? இருக்காது. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்க்கு என்ன வரும்? கான்வே எஃபெக்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும், கான்வே எஃபெக்ட் ஓகேங்களா. அடுத்தது ஃபேர்னஸ் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் பட் இன்எஃபிஷியன்ட்.
ஓகேங்களா. கான்வே எஃபெக்ட்னா நத்திங் பட் ஒன்றும் இல்லை. ஒரு ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸே ஒரு லாங் டைம் இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து வர நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஷார்ட் டைமா இருந்தாலும் அந்த லாங் பர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரன் பண்ற வரைக்கும் நமக்கு சிபியூ வந்து நமக்கு கொடுக்காது. ஸோ அதை தான் வந்து நம்ம கான்வே எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஃபேர்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பட் இன்எஃபிஷியன்ட்டா நமக்கு வந்து இன்எஃபிஷியன்ட். ஏன்னா ஒரு ப்ராசஸ்க்கே லாங் டைம் எடுத்தா அதனோட கம்மி டைம் தான். ஆனா அதை ரன் பண்ண விடல அப்படின்னாலும் அது இன்எஃபிஷியன்ட் தான் நம்ம சிபியூ செட்டிங். நெக்ஸ்ட் எஸ்ஜேஎஃப். எஸ்ஜேஎஃப்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் எதுவோ அதை தான் ரன் பண்ண போறோம். இது வந்து பிரிமிட்டிவ்ல இருக்கு. ஐ திங்க் எஸ்ஜேஎஃப் வந்து நான் பிரிமிட்டிவ். எஸ்ஆர்டிஎஃப் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எஸ்ஆர்டிஎஃப் வந்து இது வந்து பிரிமிட்டிவ். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இங்க என்னடா இதுல பிரிமிட்டிவ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, இது எஸ்ஜேஎஃப் ஒன்லி. ஓகேங்களா. எஸ், இதுல வந்து ஸ்டார்வேஷன் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா லாங்கஸ்ட் இப்போ ஒரு பர்ஸ்ட் டைம் அதுக்கு ஆப்போசிட் எஃப்சிஎஃப்எஸ்க்கு ஆப்போசிட் பாருங்க. லாங்கஸ்ட் பர்ஸ்ட் டைமா இருக்கு அப்படின்னா ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம்லாம் ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா. லாங்கஸ்ட் இருக்கிறத வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நீ ஃபர்ஸ்டாவே வந்தாலும் அரைவல் டைம்ல பட் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட்டா அந்த ஷார்டஸ்ட் ஜாப் முடிக்கிற வரைக்குமே நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டார்வேஷன் சொல்றாங்க. ஸோ இது யாருக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னா ஷார்டஸ்ட் ஜாப்ஸ் தான் ஃபேவரா இருக்கு. அடுத்து ஹெச்ஆர்ஆர்என் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இப்ப பார்த்தது ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ. இது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ஞாபகம் எழுதிக்கோங்க. இது பிரிமிட்டிவ் கிடையாது, நான் பிரிமிட்டிவ். இதுல ஸ்டார்வேஷன் வராது. ஸோ மினிமைஸ் அல்லது ஸ்டார்வேஷன் வராது அப்படின்னா ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ. இது பேலன்ஸா இருக்கும். எதுக்கு வெயிட்டிங் டைம் பர்ஸ்ட் டைமுக்கு நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ரெஸ்பான்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறனால பேலன்சிங்கா இருக்கும். அதே மாதிரி பிரியாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா பிரியாரிட்டி நம்பர் வைஸ் நமக்கு ரன் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணணும். இது வந்து ரெண்டுலயுமே வரும், பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் வரும். அதை நம்ம பத்தின எல்லா எப்படி அதை ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது தனித்தனி வீடியோவா ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஓகேங்களா. இதுலயும் ஸ்டார்வேஷன் வரும். பிகாஸ் லோ ப்ரியாரிட்டி வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி மட்டும்தான் ரன் ஆயிட்டே இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜிங். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ரியாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாதான் இது ஸ்டார்வேஷன் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான எல்லாத்துக்குமே எப்படி கால்குலேஷன்ஸ் போடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன எல்லாத்தையும் வந்து நான் தனித்தனி வீடியோவோ ஒவ்வொரு அல்காரத்துக்கும் போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் இதனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதுல சொன்ன அதே 4 பாயிண்ட் தான். ப்ரிவென்ட் த ஸ்டார்வேஷன். ஓகேங்களா. எதன் மூலியமா ஏஜிங் மூலியமா நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றோமோ அதுக்காக ப்ரிவென்ட் த ஸ்டார்வேஷனுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து ஃபேர்னஸ். பிகாஸ் போத் பர்ஸ்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வச்சு கால்குலேட் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணனால ஃபேர்னஸ் அல்காரிதம் சொல்லலாம். ப்ரொவைட் பெட்டர் ஆவரேஜ், அதாவது டர்ன் ஓவர் டைம் அண்ட் வெயிட்டிங் டைம் வந்து பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அண்ட் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இது ரெண்டையும். ஸோ பெட்டர் ரெஸ்பான்ஸ் டைம் இதுதான் கீவேர்ட். ஓகேங்களா. பெட்டர் ரெஸ்பான்ஸ் டைமா இருக்கும். இது இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. என்னன்னா அந்த ஃபார்முலா கால்குலேஷன் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுல யார் ஹையஸ்டோ அவங்கள ஷெட்யூல் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ டைனமிக் ப்ரியரிஷன், அதாவது இப்போ P3 வந்தாங்க அப்படின்னா P4 அதோட கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப ரெஸ்பான்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கு அப்படின்னா P4 ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு அப்புறம் தான் P3. ஸோ டைனமிக் ப்ரியரிஷன் கொடுக்கறதுனால இது வந்து ஒரு அட்வான்டேஜா சொல்லலாம். இதனோட லிமிடேஷன் பாத்தீங்கன்னா நான் பிரிமிட்டிவ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் லாங்கா இருந்தாலும் சரி ஷார்ட்டா இருந்தாலும் சரி அது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அன்டில் அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியாது, டிஸ்பேச் பண்ண முடியாது. ஓகேங்களா. இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஹைலி இன்டராக்டிவ் சிஸ்டம். எஸ், இன்டராக்டிவ் சிஸ்டம்க்கு இது சூட்டபிளா இருக்காது. காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ரீகால்குலேட்டிங் த ரெஸ்பான்ஸ், அதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம ரெஸ்பான்ஸ் ரேஷியோவை கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா P2 P3க்கு கால்குலேட் பண்ணோம். அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 6th பர்ஸ்ட் டைம்னால ஃபர்ஸ்ட் P2 P3க்கு கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது யார் வராங்க, P3 கம்ப்ளீட் ஆனோடனே நமக்கு டர்ன் பர்ஸ்ட் டைம் ஆயிருச்சு. அப்போ டர்ன் பர்ஸ்ட் டைம்ங்கிறப்போ P2க்கு P4க்கு கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது 4 ப்ராசஸ் இருந்தது. ஓகே, இதே நான் மோர் தென் ப்ராசஸ் வரப்போ ப்ராக்டிக்கலா இது வந்து ரீகால்குலேஷன் பண்ணிட்டே இருக்கனால கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இப்போ இந்த ஹையஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வந்து எப்படி அல்காரிதம் நம்ம போடுறது சம்ஸ் கால்குலேஷன் பண்றதுன்னு தெரியுது, ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் புட் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.